நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரர் விஆர் ராஜா பழத்தொழுத்து பேசுகிறேன். இதனுடைய 307வது வீடியோ. இப்போ பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து அக்ஷர சக்தி பீடங்களில் 25வது பீடம். இந்த 25வது பீடத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஜான்ற ரெண்டாவது எழுத்து, ரெண்டாவது ஜா, நிர்ஜரா நதி தேவின்னு சொல்லியிருக்கு. இந்த ரூபம் வந்து இருக்குன்னா அம்பாஜி கோவில் இருக்குது. இதில் 4 திருக்கரங்கள் அம்பாளுக்கு. ஒரு மேல் வலக்கையில் தாமரைப்பூவும் இடக்கையில் பாசமும் வச்சுட்ருக்கா. வர அபயம் இருக்குது. அம்பாள் வந்து ஒரு காலம் படிச்சுட்டு ஒரு காலம் எப்பயுமே எல்லா அம்பாளுக்கு அம்மா தான் இருக்க இவ்வளோ. இது என்ன வித்தியாசம்னா, முதலை வாகனமாக இருக்கா அவளுக்கு. முதல்ல தான் வாகனம். இது திஸ் டிஃப்ரெண்ட் விஷஸ். இதுக்கு முதலை எல்லாம் பார்க்கல. நம்ம இது வரைக்கும் பறவைகள் பார்த்துருக்கோம், விலங்குகள் பார்த்துருக்கோம், புலி சிங்கம்லாம் பார்த்துருக்கோம், யானையெல்லாம் பார்த்தாச்சு, குதிரை பார்த்தாச்சு. முதல்ல வாகனம் இப்போ தான் முதல்ல வருது. நார்மலாக கங்காதேவிக்கு முதல்ல வாகனம் சொல்லியிருக்கா. ஸோ இதனால் முதல்ல வந்து தெரியல, பார்க்கலாம் என்ன சொல்கிறதுன்னு. சித்திர சாபசந்திரன்னு சொல்லியிருக்கு, மேரு தந்திரன்னு சொல்லியிருக்கு, பார்க்கலாம். ஜ 2 என்னும் 9வது சக்தி சமஸ்கிருத மெய்யெழுத்து உய சக்தி ஜங்காரணி தேவி அல்லது நிர்ஜரநதி தேவி எனப்படுகிறாள். இவள் ரூபத்தை சித்திர சாபசந்திர ஸ்லோகத்தில் ஜோ நிர்ஜரா நதி தேவி சரண்மேக ரிபாம்புஜா பாசம் வர அபயம் தத்தே நக்ரஸ்தா சுபதானுடான். மழைக்கால மேகத்தின் நிறம் கொண்ட தேவி 4 கரங்களிலே ஒரே தாமரை பாசம் வர அபய வரத்தோட வீற்றிருக்கார் வருது. இதையே கீழ்த்தரப்பட்ட மாத்துகா நிகண்டு ஸ்லோகத்தில் ஜாவின் அடுத்த எழுத்தான ஜா என்ற 2 மாத்துகா தேவி சாக்தத்தில் சிதிகலையாகவும், வைணவத்தில் பாசியாகவும், சைவத்தில் அஜேசனாகவும் நமது இடக்கை விரல் மத்திய பகுதியாக விளங்குகிறாள். இந்த ஜகார எழுத்தின் பிறப்பிடத்தில் தான் தாட்சாயினின் வயிற்றின் 2வது மடிப்பு, 3 மடிப்பு சொல்லிருக்கு இல்லையா, 2வது மடிப்பு விழுந்து சொல்லப்பட்டிருக்கு. அட்டகாசம் என்ற மகாசக்தி பீடமாக மாறியது என்றும் அங்கு உச்சரிக்கப்படும் கணேச மந்திரங்கள் உடனே சித்தி அளிக்கும். இந்த அட்டகாச இடத்துல வந்து கணேச மந்திரங்கள் சித்திக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனால் தந்திர சூடாமணியும் இங்கு அன்னையின் கீழ்ப்புற உதடி விழுந்ததாக சொல்கிறது. இந்த அக்ஷர சக்தியின் நாமதேயம் புல்லாரா தேவி, புல்லாரா அப்படின்னு சொல்லிருக்கு. க்ஷேத்திர பாலகா விளங்க பைரவரை விஸ்வேஸ்வரன் சொல்கிறார். அட்டகாசம் என்றால் பெருஞ்சிரிப்பு, ஆக்ரோஷமாக சிரிச்சின்னு வரா இல்லையா, அது அட்டகாசம். அட்டகாசம் என்ற பெயரில் மேற்கு வங்காளத்தில் 2 இடங்கள் தென்படுகின்றன. ஒன்று பீர்பூம் மாவட்டத்தில் லாப்பூர் என்ற ஊருக்கு அருகே உள்ளது. மற்றொன்று பர்த்வான் மாவட்டத்தில் தக்ஷிடிங்கி என்ற கிராமத்தில் உள்ளது. பிந்தைய 2ஆம் இடத்தை 22வது மகாசக்தி பீடம் பார்த்ததுனால இந்த முதல்தே வச்சுக்கலாம்னு சொல்கிறார் அவர். இப்போ லாப்பூரை எடுத்துள்ள மகாசக்தி பீடத்தை புல்லாரா அட்டகாசம்னு சொல்கிற, அதை பற்றி பார்க்கலாம். போல்பூர் என்ற ஊரிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புல்லாரா அட்டகாசத்தை காண நன்னூர் கீர் என்ற ஊர்கள் வழியாக செல்லும் பேருந்து மூலம் போகலாம். அகமத்பூர் கட்வா ரயில் பிரிவில் பயணம் மேற்கொண்டால் 30 நிமிடத்தில் இந்த திருத்தலத்தை அடையலாம். சதீன் மங்கை விழுந்தாக கருதப்படும் இந்த இடத்தில் ஒரு பழைய கோவிலை காண்கிறோம். இந்த கோவில் 1895ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. புல்லாரா அட்டகாசத்தில் இந்த அம்மன் கோவிலுக்கு கருவறையில் தேவியை காண முடியாது, ஒரு மலையாட்டம் இருக்குதான். அங்கு கருங்கல்லால் வெடிக்கப்பட்ட ஆமை உருவத்தை காண்கிறோம். ஆமை தான் இருக்காங்க கடைசியில் பார்த்தா, அம்பாள் உருவம் இல்லைங்க. ஸோ இந்த அம்மன் கோவிலுக்கு அருகிலேயே அழகான சிவபார்வதி சிலைகள் கொண்ட இன்னொரு கோவில் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டிலும் ஜனவரியில் வரும் பௌர்ணமி அன்று இங்கே பெரிய திருவிழா நடத்தப்படுகிறது. இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள பெரிய குளம் ஒன்று உள்ளது. வசிஷ்டர் அவரியபடி சீதா பிராட்டியின் ராமரம் வந்து இந்த இடத்துல வந்து துர்கா பூஜைக்கு ஏற்பாடு செய்கிறார். இந்த பூஜைக்கு 108 நீலத்தாமரைன்னா வந்து நீலோத்பலம் அதுக்கு தேவைப்படுறது. இதை உணர்ந்த அனுமான் உடனே இங்கு வந்து இந்த குளத்தில் பூத்து குலுங்கு நீலத்தாமரைகளை சேகரித்து சென்றதாக சொல்கிறார்கள். புல்லாரா அட்டகாசம் ஒரு தெய்வீக யாத்திரை தலம் மட்டுமன்று சுற்றுலா தலமாக விளங்குகிறது. புராணங்களில் இந்த அம்மனை புல்லாரா என்று குறிப்பிடுவதன் மூலம் குஷேஸ்வரி என்றுதான் சொல்கிறாங்க. பள்ளம் ஒன்றை அம்மன் வீட்டிற்கும் இடமாக பாவித்து அங்கு அருவமாக நமக்கு தரிசனம் தர. நேபாளத்தில் காட்மாண்டில் இது பார்க்குறோம் இல்லையா,
காட்மண்டுல காமாட்சி ஆரம்பிச்ச பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் இது பள்ளம் தான் இங்கேயும். ஸோ இப்படிப்பட்ட குகேஸ்வரி அம்மன் வரலாற்றை தேவி பாகவத எளிதாக நம்ம அறியலாம். இரண்யாட்சனின் குலத்தில் குரு என்பவனுக்கு மகனாக பிறந்தவன் துர்முகன் என்ற அரசன். இவன் எப்படியாவது தேவர்களை வென்றுவிட பிரயத்தனப்பட்டான். தேவர்களுக்கு பலமாக சக்தியாக வழங்கும் வேதத்தை நாசம் செய்யணும்னு சொல்லிட்டு பரமேஸ்வருக்கு பிரம்மதேவருக்கு நிறைய தபஸ் பண்ணுறான். பிரம்மதேவர்னு வணங்குகிறார். நான் தான் எல்லாம் ஜெயிக்கணும், எல்லாம் எல்லாருடைய பவர் எனக்கு வந்துடணும்னு சொல்லி பிராமணா பண்ணுற வேதத்தை மறக்கிற மாதிரி சொல்லி செஞ்சிடறான். அவரும் வரம் கொடுத்துட்டு போயிடுறார். அவர் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கல, இவன் மண் தபஸ்க்காக கொடுத்துட்டார் அவர். ஸோ எல்லாருக்கும் மந்திரங்களில் மறந்து போயிடுத்து, பூஜை புனசாரம் நின்று போயிடுத்து. ஸோ தேவர்களுக்கு நம்ம இந்த ஆகுதி கொடுத்தாதான் அவள் தே கேன் லீவ் ஃபார் லாங்கர் பீரியட். ஸோ இங்கே எல்லாமே யஜ்யமெல்லாம் நின்று போயாச்சு பூமியில். ஸோ தேவரெல்லாம் மெலிஞ்சு போயிடுறா. ஸோ தே ஆர் மீட்டிங் ஃபெயிலியர். அந்த நேரத்தை யூஸ் பண்ணி ஹி இஸ் டிபீட்டிங் தம் அப்படின்னு போகிறது. ஸோ இதனால் மகிழ்ந்த துர்முகன் தேவர்கள் அந்தணர்கள் ஆகியோருடைய வேத மந்திரங்கள் யாவும் என்னிடம் சேரணுன்றான். அது பிரம்மா வரம் கொடுத்துட்டாரு மாதிரி என்ன செய்யறது. இதனால் உலகில் மறைவர்களுக்கு வேதம் யாவும் மறந்து போயின, ஜபம் தபம் யஜ்யம் எல்லாமே நின்று போட்டு. ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது யாகங்கள் மூலம் கடத்தி கொடுத்து அமீர்பாகம் நின்று போனதால் தேவர்கள் அவதியுற்று உணவுக்காகவே தவிக்கிறாவார். இவ்வாறு வலிவடைந்த தேவரோட யுத்தம் புரிய மகாபலம் துர்முகன் தேவலோகம் வரைந்தான். அவனுக்கு அஞ்சு தேவர்கள் ஓடி ஓடி ஒழிஞ்சுக்கிறார். ஸோ இறுதியில் மேருமலை குகைகள் பதுங்கி இருந்து ஆதி பராசக்தியான மகாமாய வர்ஷிப் பண்ணுறார். அவர் சொல்கிறார், அம்பாள் தோன்றி கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறார். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா கடுமையான பஞ்சம், பல வருஷங்களுக்கு பஞ்சம் வந்துட்டு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு விளைச்சல்கள் நின்றன. சகல ஜீவராசிகளும் உயிரிழக்க தொடங்கின. இதனால் அதிர்ச்சியை பீதியம் அடைந்த சில அந்தணர்கள் இந்த மலையை அடைந்து அன்ன ஆகாரம் இல்லாமல் தபஸ் செஞ்சு சமாதி நிஷ்டையை கூடி கடுதவோ புரியுறா அம்பாள்கிட்ட பண்ணி எப்படியா காப்பாற்றுமாங்களேன்னு சொல்லி. அப்போ சாகம்பரி அவதாரம் எடுக்கிற அம்பாள். சாகம்பரினா உடம்புலேருந்து காய்கறியெல்லாம் உண்டாடுது. அம்பாளுடைய இதுலேருந்து உடம்புல தண்ணி நீர்த்தாரைகள்லாம் ஏற்பட்டு அப்படியே விளைச்சல்லாம் பொருங்கிறது எல்லாம் பண்ணுறது. ஸோ அவளுக்கு மனமிரும்பிய ஜெகன்மாதா நீலமலை போன்ற உடல் ஒளியோடு நீலோத்பலன் போல கண்களோடு வில் ஒன்றினையும் பலவித மானங்களையும் கொண்டு தாமரையும் வேரையும் தாகம் பசி நரை மூப்பு ஆகியவற்றை போக்கும் பற்பல கனிவகைகளுடன் கிழங்கு கனிவகைகள் எல்லாமே உடம்பில் தாங்கி தரிசனம் கொடுக்குறார். தன் 9 திருக்கரங்கள் மூலம் இடைவிடாமல் நீர்த்தாரைகளை பொழிந்தால் பூமியில். ஸோ தண்ணி பஞ்சம் போயிடுத்து. இந்த தாவர வர்க்கங்கள்லாம் விளைய ஆரம்பிச்சிட்டு இதனால் பூமி செழிப்புற்றது. சகல ஜீவராசிகளையும் சகல மூலிகை செடிகளையும் தழைத்து முன்னேற்றம் கண்டன. இதை கண்ட தேவர்கள் எல்லோரும் மறைந்திருக்கும் குகையை விட்டுட்டு வெளியில் வரா அவர் அந்தரனும் சேர்த்து கொண்டு உளமாற அன்னையை துதிக்கின்றனர். புவனேஸ்வரி ஜெகதாம்பிகை பராசக்தி கருணை உள்ளம் கொண்டு எங்களை காப்பாற்றிய கற்பக திருவியெல்லாம் சொல்கிறான் சொல்லி, அதனால் நீங்கள் சதாட்சரி பேர் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு அவளை வேண்டுறா. அதுக்கு சம்மதித்த சதாட்சரி தன் கரங்கள் இந்த மலர்கொடி மூலம் காய்கறிகள் கனிவர்க்கங்கள் மற்றும் பல்வேறு உணவுப் பொருட்களையும் உருவாக்கினாள். கடும் பஞ்சத்தில் அடிபட்டு இருந்த சகல ஜீவராசிகளும் பசிப்பிணி போயிடுத்து. தேவியின் அருளா தேவர்களும் அந்தங்களும் திருப்பிய வாழ்க்கைலாம் பலமாயிட்டான்னு சொல்லிட்டு துர்முகன் ரொம்ப கோவப்படுறான். அவர்களை மீண்டும் ஓட ஓட விரட்டி எடுத்தான். இதை கண்ணுற்ற பகவதி தன் பக்தர்களுக்கு துன்பம் வராத அவரை சுற்றி 4 புறமும் சுழண்டு வரும்படி சக்கராயத்தை ஏவி அவளுக்கு ப்ரொடெக்ஷன் தந்து இது பண்ணுறா. துர்முகனோட சட்டை போடுறா. அன்னை போர்ப்பையை திறந்ததும் அவள் சரீரத்திலிருந்து காளிகா, தாரிணி, பாலா, திரிபுரா, பைரவி, ரமா, பகலா, பாதங்கி, திரிபசுந்தரி, காமாட்சி, துளசாதேவி, ஜம்பினி, மோகினி, சின்னமஸ்தா, குச்சி காளி முதல் பெரு சக்திகள் தோன்றி அவளை சண்டை போடுறா. இவரை தவிர 66 சக்திகளும் அளவற்ற கைகளோடு தேவிக்கு உதவ முன் வந்தனர். முடிவில் இந்த பயங்கர போராட்டத்தில் துர்முகன் தன் சேனையோடு அழியப்படுறான். இதான் சதாட்சி அம்மனுக்கு துர்கின்னு பேர். இந்த துர்காயின மகன் துர்கின்னு எப்படி பேர் வந்துன்னா இந்த நாளில் தான் சொல்லப்படுறது. தேவியின் உடல் தோன்றிய 15 பராசக்திகளின் இறுதியாக குறிப்பிடப்பட்டவள் குஷ்யகாளி. இதுதான் இந்த குஷ்யேஸ்வரி அம்மன். புலி, சிங்கம், நரி, குரங்கு, கரடி, மனிதன்களுடன் மகரமேன், யானை, குதிரை என்ற 10 ரூபங்களை முகங்கள் கொண்ட குஷ்யேஸ்வரிக்கு 1000 கயிறங்களும் 27 கண்களும் உள்ளன. தான் ஒருத்திதான் உலகமே என்பதை நிரூபிக்கவே
இந்த மாதிரி உருவம் எடுத்தான்னு வருது. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசான் நால்வரும் இப்போ வந்து பஞ்ச பிரேத மஞ்சாத சாகினியும் வரும். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் ப்ளஸ் சதாசிவன் இவெல்லாம் வந்து பிரளய காலத்தில் பிணமாக மாறிடுறா. அது மேலே இங்கே இதுக்கு போனால் உத்தரகோச மங்கையில் போனால் அந்த கோபுரத்தில் இதுக்கு பார்க்கலாம், வேறு எங்கேயும் இல்லது. உத்தரகோச மங்கையில் இவாளெல்லாம் பாடியாக இருக்கும், எல்லா பாடி மேலே ஏறி உட்காந்துருக்காம இருக்கும் அம்பாளை. ஸோ அமர்ந்த கோலத்தில் இந்த தேவி காட்சி அளிக்கிறார். இந்த 5 மூர்த்திகளும் சக்தியேற்ற நிலையில், அதாவது உயரற்ற சடங்களைப் போல் இருக்காவா. ஸோ லலிதா சஹஸ்ரநாமத்தின் 240வது நாம பஞ்ச பிரேத மஞ்சாத சாகினி, அதாவது 5 பிரேதங்களுக்கு ஆகிய ஆசனத்தில் அமைந்துள்ளவள். இந்த குஹிகாலி கருநிறம் கொண்டவள், கருப்பு வஸ்திரம் தரித்தவள், ஓரமாக சத்தமிடுபவள், தொங்கும் நாக்கும் பயங்கர தெற்றுப்பற்களும் உடையவள், நாகஹாரத்தையும் பிறைச்சந்திரனை தரித்திருப்பவள், ஒற்றை ஜடையுடன் வானாளாவி நிற்பவள், சர்பத்தியை பூணூலாக அணிந்து பாம்பு படுக்கையில் அமர்ந்திருப்பவள், 50 தலைகளான முண்டமாலையை அணிஞ்சிருக்காவ, 1000 படங்கள் 4 திக்கிலும் வியாபித்திருக்கும் ஆதிசேஷனை சிரத்தில் தரித்திருப்பவள், தட்சக சர்பராஜனை இடக்கையிலும் அனந்த சர்பராஜனை வலக்கையிலும் கொண்டவள், அதாவது கங்கணமாக போட்டுருக்கார். இது 2 கை உடையவள், 2 காதுகளும் குண்டலமாக மனித உடலை அணிந்திருப்பவள், மலர்ந்த முகமுண்டவள், நவரத்ன நாடிகள் கொண்டவள், நாரதர் முதலான முனிவர் கூட்டம் சூழ்ந்திருக்கும் இவள் சிவனின் மனைவி, அட்டகாசமும் பயங்கர உருவமும் கொண்டவள், உபாசிகளின் விதமான விருப்பங்களை நிறைவேற்றுபவள். இவ்வாறு குக்கியகாளி வடிவத்தை மனத்தில் நிறுத்தி புல்லாரா அட்டகாச அம்மனை மானசீகமாக தரிசனம் செய்வோம். இவள் குடிகொண்டிருந்த கருவறையில் நடுநிசி வேலையும் ராத்திரியில் சத்தமுகம் ஹான்னு சத்துக்கிட்டுமா. இந்த புல்லாரா கோவிலில் அம்பா தான் அந்த மாதிரி சத்தம் போடுறான்னு சொல்லப்படுறது. இதுதான் இந்த 25வது சக்தி பீடம். இங்கே அம்பாஜி கோவிலில் இந்த ரூபம் இருக்குது. ஆனால் அங்கே போய் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஸோ பஞ்ச பிரேதத்து மேலே உட்காந்துட்டுருக்க அதெல்லாம் வந்து கிடையாது. அங்கே வந்து பாரதாக இருக்குது புல்லார கோவிலில், அது ஆம வடிவில் இருக்குது. ஸோ ஆனால் அந்த சவுண்டு கேட்குறது ஈவன் டுடே யூ கேன் ஹியர் த சவுண்ட் ஆஃப் அட்டகாசம். ஸோ அது அட்டகாசினின்னு சொல்லப்படுறது. அவ்வளோ இதை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.